புவனகிரி அருகே மருதூர் கிராமத்தில் அத்திவரதரைப் போல் கிணற்றிலிருந்து ஆண்டுக்கு ஒரு முறை எடுக்கப்படும் குதிரை வேங்கை மரத்திலான ஸ்ரீ செல்லியம்மன் சிலை. கிணற்றில் இறங்கிய பூசாரி குழந்தை போல் செல்லியம்மன் சிலையை மார்போடு அணைத்தவாறு மேலே எடுத்து வந்த காட்சி. இரண்டு வெவ்வேறு சமுதாய மக்கள் ஒற்றுமையுடன் இணைந்து நடத்தி வரும் திருவிழா. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள மருதூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை அத்திவரதரைப் போல் கிணற்றிலிருந்து செல்லியம்மன் சாமி குதிரை வேங்கை மரத்திலான சிலையை எடுக்கும் திருவிழா நேற்று நடைபெற்றது. சென்ற வாரம் காப்பு கட்டி தொடங்கிய திருவிழாவின் முக்கிய அம்சம் நிகழ்வாக கிணற்றிலிருந்து சாமி எடுத்து விழா இன்று விமர்சையாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க கோவில் பூசாரி ஊர்வலமாக வந்து சுமார் 100 அடி ஆழமுள்ள கிணற்றில் இறங்கி செல்லியம்மன் சிலையை குழந்தை போல் மார்பில் அணைத்தவாறு மேலே எடுத்து வந்தார். இதனை கண்ட பக்தர்கள் பொதுமக்கள் பலத்த உற்சாகத்துடன் கோஷமிட்டனர். மேலும் எடுக்கப்பட்ட சுவாமி சிலை அலங்கரிக்கப்பட்டு இரவு முழுவதும் சிங்க வாகனத்தில் பக்தர்கள் காட்சியளித்து பின்னர் இன்று வியாழக்கிழமை 12 மணி அளவில் பழமை வாய்ந்த தேரில் வீதி உலா நடைபெற்றது. இதில் 1000த்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு செல்லியம்மன் செல்லியம்மன் என்று கோஷ முழக்கங்களை எழுப்பி தேரை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் 2 பகல் 1 இரவு மட்டுமே பக்தர்களுக்கு பொதுமக்களுக்கும் காட்சியளிப்பார் என்பதும் சிறப்பு அம்சமாகும். தேர் திருவிழா முடிந்து இரவு 7 மணி அளவில் மீண்டும் செல்லியம்மனை கிணற்றுக்குள் குழந்தை போல் அணைத்து கொண்டு வைக்கப்படும். பக்தர்களுக்கு கிணற்றிலிருந்து தீர்த்த தண்ணீர் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கிணற்றை தெய்வமாக வழிபட்டு வருவார். இந்த திருவிழாவுக்கு சிறப்பு கூட்டும் விதமாக இந்த மருதூர் கிராமத்தில் 2 வெவ்வேறு சமுதாய மக்கள் இணைந்து இந்த திருவிழாவை ஒற்றுமையுடன் நடத்தி வருவது சமூக ஒற்றுமைக்கு ஒரு சான்றாக உள்ளது.